வணக்கம் and welcome back to my channel Merry Mommy. First of all எல்லாருக்கும் a very happy new year. இந்த நியூ இயர்ல நிறைய பேர் நிறைய நியூ கோல்ஸ், நியூ ரெசல்யூஷன்ஸ், நியூ பிகினிங்ஸ் அப்படின்னு நிறைய புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் நினச்ச மாதிரி முடியணும் அப்படின்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பேசிக்காக வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு தன்னோட கரியரை கன்டினியூ பண்ணணும், தன்னோட பேஷனை ஃபாலோ பண்ணணும், அதே போல் தான் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், தன்னோட ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியலாக நாமளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆசைகள்லாம் இருக்கும். ஆனால் சில விஷயங்களால் லைக் குழந்தைங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், அண்ட் குடும்பத்தை பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்ற ரீசன்னாலெல்லாம் நம்ம கரியரை ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்க எல்லா பெண்களுக்காகவும் தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். முன்ன மாதிரி நம்ம எல்லாரும் ஆஃபீஸ் போய் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் இப்போது இருக்கக்கூடிய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்னால நம்ம எல்லாரும் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே மீதி இருக்க டைமில் ஒரு 1 hour இல்லைனா 2 hour இல்லைனா ½ an hour வச்சு நம்ம கரியரையோ நம்ம பேஷனையோ எப்படி ஃபாலோ பண்ணி எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் இன்ஸ்டாகிராம் ஒரு மெயினான பார்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் இன்ஸ்டாகிராம் மூலமாக நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேஸ்புக்கில் எப்படி நீங்கள் சைன்அப் பண்ணி உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்களோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு சைன்அப் பண்ணி உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். இதில் 2 டைப் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ் பேஸ்ட், இன்னொன்று ப்ராடக்ட் பேஸ்ட். இந்த 2 டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பேஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். உங்களோட ஸ்கில்லோ, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டோ, உங்களோட பேஷனோ அதில் நீங்கள் எதில் நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத உங்கள் கண்டென்ட்டாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணணும். உங்களோட எக்ஸ்பர்டைஸ் என்ன, நீங்கள் எதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 பாயிண்ட் தாங்க. நம்பர் 1, இந்த விஷயத்தை எனக்கு செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக எனக்கு பணம் வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம். நம்பர் 2, உங்கள்கிட்ட ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணி எனக்கு இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயம். இது 2 தான் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களுக்குமே வீட்டில் வேலை செய்கிறத தவிர ஒரு விஷயம் 2 விஷயத்தில் கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். குக்கிங்காக இருக்கலாம், வீடு கிளீனிங்காக இருக்கலாம், இல்லை குழந்தைங்களை பார்த்துக்கிறதா இருக்கலாம், இல்லை கோலம் போடுறதா இருக்கலாம், இல்லை ட்ராயிங் போடுறதா இருக்கலாம், இல்லை கொஞ்சம் டெக்னிக்கலாக நீங்கள் போனோம் அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங், பிளாகிங், இந்த மாதிரி நிறைய ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இதில் எதுலையாவது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுங்கள். ஃபைன் பண்ணிவிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஒரு ஃபோட்டோ மூலியமாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி வெளிக்கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குக்கிங் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ரெசிபிஸ் எல்லாத்தையுமே ஒரு நல்ல ஃபோட்டோவாக எடுத்து அதுக்கு நீங்கள் ஒரு கேமரா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தேவையில்ல. உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்க மாதிரி நல்லா பிரைட்டாக சன்லைட்டில் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னாவே மோர் தென் எனஃப்ங்க. அந்த மாதிரி உங்களோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர அளவுக்கு அந்த ஃபோட்டோ கொஞ்சம் கிளாரிட்டியாக நல்லா நீட்டாக எடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் ஃபார்ம் ஆவாங்க. அதில் நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ மட்டும் போஸ்ட் பண்ணாமல் அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லி போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஃபாலோவர்ஸ், நிறைய பேர் ரீச் ஆகும், நிறைய ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. இது குக்கிங்க்கு மட்டும் இல்லைங்க. லைக் இப்போ உங்களுக்கு கோலம் போட பிடிக்கும் அப்படின்னா கோலம் போடுறத நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லை ட்ராயிங் பண்ண பிடிக்கும் அப்படின்னா அது மாதிரி, ரங்கோலி போட பிடிக்கும்னா அந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களோட ஒர்க் பிடிச்சி நிறைய பேர் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களோட கண்டென்ட் தான் இன்ஸ்டாகிராமில் பேசுங்க. ஸோ அந்த கண்டென்ட் நீங்கள் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணால் போதும். அதே மாதிரி டெக்னிக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும், நிறைய ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் ஃபோட்டோ மாதிரி போஸ்டர் ரெடி பண்ணி அதில் நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பாயிண்டர்ஸில் யூஸ் பண்ணி நீட்டாக ப்ரொவைட் பண்ணி அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கண்டென்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் எழுதுகிற ஸ்டைல் அதெல்லாம் ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் டிசைன் பண்ணது, நீங்கள் எப்படி அதை கிராஃபிக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் ரைட்டிங் ஜாப்ஸ்க்கும் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த மாதிரி கிராஃபிக் டிசைன் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் canva.com யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபோகிராஃபிக்ஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா canva.com நீங்கள் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே நீங்கள் ஒரு சில ஃப்ரீ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். எப்படி உங்கள் கண்டென்ட் ரீச் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ரங்கோலி பவுடர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் மெஹந்தி போடுறது அந்த மாதிரி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு குக்கிங் போடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் குக்கிங்கை சர்வீஸாக நீங்கள் வந்து கேட்ரிங் சர்வீஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஆர்கனைசிங் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணி அழகழகான கார்னர்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் உங்களுக்கு வந்து இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணலாம் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக கொஞ்ச நாள் கைடன்ஸ் கொடுக்கலாம். மக்களுக்கு உங்ககிட்ட எந்த அளவுக்கு அந்த சர்வீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு மேலே நீங்கள் அதை வந்து மானிட்டைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெசிபீஸ் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது ஒரு கேட்ரிங் சர்வீஸ் மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஹோம்மேட் ஃபுட்டுலாம் இப்போ நிறைய பேருக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களை வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் நான் ஏன் வந்து ஒரு விஷயத்த உங்களுக்கு பண்ண பிடிக்கும் அதுக்காக நீங்கள் மணி வாங்கலனாலும் பரவாயில்ல அப்படின்றத நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா எல்லா ஜாப்லேயுமே வந்துட்டு நம்ம எடுத்தோடனே வந்து நினைக்கிற அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணி அப்புறம் தான் வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் இது நீங்கள் வீட்டில் இருந்துட்டு உங்கள் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் பண்ணுறீங்க. ஸோ அதனால் இந்த ஜாப்லேயும் கண்டிப்பாக எடுத்தோடனே உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வராது. கண்டிப்பாக 1 or 2 years, ஒரு சிலருக்கு வந்து 1 month 2 monthல கூட சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதும் இருக்குது. 1 or 2 years ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு இது பண்ண பிடிச்சிருக்கு நான் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பணமே முக்கியம் இல்லைன்னு தோணும்போது கண்டென்ட் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டே வருவீங்க. கன்சிஸ்டண்ட்டாக கண்டென்ட் கொடுத்துட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் ரீச் ஆவாங்க. தானாக நீங்களும் வந்து அதுலேருந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். டெக்னிக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸ்லாம் இருக்குது. லைக் வ்ளாகிங், கண்டென்ட் ரைட்டிங் அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து டெக்னிக்கலாக உங்களோட ஸ்கில்ஸை மட்டும் கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளைண்ட்ஸே வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அப்படி அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக வந்து கிளைண்ட்ஸ் பிடிச்சி உங்களோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரைஸிங் வச்சு நீங்கள் மானிட்டைஸ் பண்ணி உங்களோட சர்வீஸை நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி சர்வீஸை செல் பண்ணுறதும் இருக்குது. அது இல்லாமல் நிறைய பேர் ரிவ்யூஸ் அண்ட் ஸ்பான்சர்ஷிப் இந்த மாதிரி நிறையா அந்த வழியிலையும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். சோஷியல் மீடியாவில் நம்ம ஏர்ன் பண்ணுறதுனா இந்த வழியில் மட்டும்தாங்க ஏர்ன் பண்ண முடியும். அதனால ஸ்பான்சர்ஷிப் பண்ணால் வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். ஏன்னா கண்டிப்பாக ஸ்பான்சர்ஷிப்புன்றது சோஷியல் மீடியாவில் ஒரு வே ஆஃப் ஏர்னிங். ஆனால் நம்ம எந்த ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக யோசிச்சுக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டான ப்ராடக்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணுறோமா. ஏன்னா நம்மளை ஒரு 100 பீப்புள்னாலும் நம்மளை நம்பி வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கரெக்டான ப்ராடக்டாக நீங்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்ம மணி ஓரியன்டாக இல்லாமல் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸாக பார்த்து நீங்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப்லாம் வரும்போதும் நீங்கள் போகிற சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரிவ்யூக்கும் கேட்பாங்க. அப்படி ரிவ்யூ கேட்கும்போது நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒன்றா உங்கள் ப்ராடக்ட்ஸ் இல்லைனா அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ப்ராடக்ட் ஒர்த் ஃபார் ரிவ்யூ அப்படின்னா மட்டும் நீங்கள் போகலாம். இல்லை இது ஒர்த்து கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக அவங்ககிட்ட பேசி நீங்கள் அந்த ப்ராடக்ட் திருப்பி கொடுத்துடலாம். அந்த மாதிரி கரெக்டான கண்டென்ட் கொடுத்து நம்பிக்கையாக இருக்கவங்க மட்டும் தான் இந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் ஆக முடியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சர்வீஸை வந்து மானிட்டைஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்பான்சர்ஷிப், இல்லைனா ப்ராடக்ட் ரிவ்யூஸ், இந்த மாதிரி நிறைய வழியில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுவே ப்ராடக்ட் பேஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராடக்ட் பேஸில் வந்து நீங்களே வீட்டில் செய்யக்கூடிய கைவினை பொருட்களை கூட நீங்கள் விற்கலாம். லைக் பர்த்டே டெக்கர்ஸ், கிராஃப்ட் ஒர்க்ஸ், இந்த மாதிரிலாம் நீங்கள் வீட்லேயே செஞ்சு கூட நீங்கள் அதை இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்துட்டு நீங்கள் அப்படி கையில் செஞ்சு விற்கக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து கொஞ்சம் நாளைக்கு மேலே நீங்கள் செல் பண்ண ஆரம்பிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்கில் செட் அந்த மாதிரி எதுவும் இல்லை, பட் ஆனால் எனக்கு செல்லிங் ப்ராடக்ட் விற்கணும் அப்படின்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் இல்லை ஹோல்சேல் ஷாப் போயிட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் விற்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிடுங்க. அந்த ஹோல்சேல் ஷாப்லேருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கி நீங்கள் அதை ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ப்ராஃபிட்டாக வச்சு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணலாம். நான் இது வந்து இட் இஸ் ஃபார் சேல் அப்படின்ற மாதிரிலாம் போஸ்ட் பண்ணலாம். அது கூட நீங்கள் ஷிப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொரியர் சர்வீஸ் மூலிமா ஷிப்மெண்ட் பண்ணிக்கலாம். இது ஸ்பான்சர் கிடையாதுங்க, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கணும், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். மீஷோ மாதிரியான ஆப்லலாம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ப்ராடக்ட்ஸை வந்து டெய்லி வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. நீங்கள் அதை உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம். இது வாட்ஸ்அப் மூலியமாக கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அதில் வந்து உங்களோட ப்ரைஸுக்கு எத்தனை பேர் வந்து டிமாண்ட் இருக்குது, எத்தனை பேர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நீங்கள் அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா அவங்க ஷிப்மெண்ட் எல்லாம் பார்த்துக்குவாங்களா. உங்களோட கமிஷன் அமௌண்ட், அதாவது உங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும்.
அந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் மூலியமாக கூட நீங்கள் பண்ணலாம். இது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு மெயினாக இன்ஸ்டாகிராமில் நம்ம தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ். நம்மளோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம், ஓகே, அது எத்தனை பேருக்கு பிடிக்கும், எத்தனை பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணி நம்மளை வாங்குவாங்க அப்படின்றதுல தான் வந்து நம்மளோட சர்வீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியம். ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் கரெக்டான கண்டென்ட், கரெக்டான பிக்சர் மூலிமா நீங்கள் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆவாங்க. உங்களோட கண்டென்ட் வந்து கிளாரிட்டியாக எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான கண்டென்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். செகண்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஃபீல்டில், இப்போது கேட்ரிங் அப்படின்னா அந்த ஃபீல்டில் ஆல்ரெடி யாராவது வந்து ரொம்ப நல்லா ரீச் வச்சு நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு ஷவுட் அவுட் மாதிரி கொடுங்க, உங்கள் பேஜில் வந்து என்னோட பேஜை வந்து பார்க்க சொல்கிற மாதிரி ஒரு ஷவுட் அவுட் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிளாகர்ஸ் எல்லாருமே லோக்கல் பிஸ்னஸ், குட்டி குட்டி சர்வீசஸ் எல்லாம் வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஷவுட் அவுட்லாம் தாராளமாக வந்து கேட்கலாம். கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. எதர் அது வந்து அமௌண்ட்காக பண்ணலாம், இல்லை ப்ராஃபிட்காக பண்ணலாம், இல்லை ஃப்ரீயாக கூட நிறைய ஷவுட் அவுட் பண்ணுற பிளாகர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஹேஷ்டேக் யூஸ் பண்ணணும். நீங்கள் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு பிக்சருக்கு கீழேயுமே நீங்கள் ஒரு கேப்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த பிக்சர் பற்றி, அந்த ரெசிபி எப்படி பண்ணீங்க அப்படின்றதோ, இல்லை அந்த ப்ராடக்ட் எவ்வளோ ருபீஸ் அப்படின்றதோ அந்த கேப்ஷனில் கொடுப்பீங்க. கொடுத்துட்டு கீழே வந்து அதுக்கு ரிலேட்டடான ஹேஷ்டேக் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஏன்னா ஹேஷ்டேக் வச்சு தான் உங்களோட ரீச் வந்து இருக்கும். இப்போது நீங்கள் ஃபுட்டு பற்றி ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கீழே ஹேஷ்டேக் வந்து ஃபுட் ரிவ்யூ அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கலாம். என்னென்ன ஹேஷ்டேக் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நீங்கள் அந்த ஹேஷ்டேக் போடும்போதே வந்து தெரியும் எவ்வளோ மில்லியன் பீப்புள் வந்து இதில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு பெரிய பிளாகர்ஸ் எல்லாருமே வந்து அதில் வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா பீப்புள் வியூ பண்ணக்கூடிய ஹேஷ்டேக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய தெரியும். அந்த அன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பாப்புலராக இருக்கக்கூடிய ஹேஷ்டேக்ஸ்லாம் என்ன அப்படின்றத நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்கள் கண்டென்ட் இன்னுமே ரொம்ப நல்ல ரீச் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டீங்க அப்படின்றது போது உங்களோட சர்வீஸையோ ப்ராடக்டையோ நீங்கள் மானிட்டைஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த நியூ இயரில் புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய விமனுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இனி நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். மேலும் மற்ற சோஷியல் மீடியா சைட்ஸான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமிலும் நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.